தங்கமயிலோட துணிச்சல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க. கூடவே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. ஆமாங்க, தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ புரட்சி பெண் புதுமை பெண்ணாக மாறிக்கிட்டு வராருன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுங்கிறதே சொல்லுங்கள். இப்போ அந்த அளவுக்கு துணிச்சல் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க சொந்த காலில் நிற்கிறது தாங்க. அதுக்கு முன்னாடி மாமா வேணும், மாமா தான் வேணும் அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ துணிச்சல் தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. தப்பு பண்ணது ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு பொண்ணாக எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறாங்க. அதுக்காண்டி இவங்க பக்கம் நியாயம், சரவணன் பக்கம் அநியாயம் நான் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சரவணனும் அழுத்தம் திருத்தமாக எனக்கு அவள் வேணவே வேணாம் அப்படின்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே வாக்கில் தான் சொல்கிறாங்க. ஆனால் மற்ற எல்லாரும் இந்த குழந்தைக்காக மனசு மாறையில் இவர் மட்டும் மாறாமல் இருக்காருன்னா, அதாவது அப்பா சொல்லியும் அம்மா சொல்லியும் மாறலைன்னா இவருக்கும் அந்த குறிக்கோள் ஒன்று அஞ்சலி அவங்க வந்தது தாங்க. அதாவது அவங்களுக்கு சொந்த காலில் நிற்கிறது, இவர் உறுதியாக நிற்கிற காரணம் இன்னொரு காதலி வந்தது தாங்க அப்படின்னா எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ கோர்ட்டில் வச்சு 2 பேருமே முடிவை சொல்லிடுறாங்க, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா இப்படி பண்ண, புள்ள இருக்கிறத மறந்துட்டியாடான்னு கோமதி சொல்லுது. ஆனால் அடிச்சு பிடிச்சி ஒன்றும் சொல்ல முடியலைங்க. அன்னைக்கு அந்த வார்த்தை தப்பாக கேட்டதுக்கு வேணால் அடித்தாங்க கோமதி. எப்படா அப்படி சொல்ல போச்சுன்னு. ஆனால் இப்போ சொல்ல முடியலை. ஏன்னா வாழ்க்கையை கெடுத்தது அவங்க புருஷன் தானே, கோமதி புருஷன் தானே. நீதிபதியுமே சரி அடுத்ததில் உங்களுக்கு நான் தீர்ப்பு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அடப்பாவீங்களா, இன்னும் நீங்கள் தீர்ப்பே சொல்ல மாட்டீங்களாடா? இந்த நீதிமன்றத்தை இழுக்காடு மன்றம்னு கூட வச்சுருக்கலாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்தடிக்கிறாங்க. தங்கமயில வெளில வந்துடுது. ஆத்தாக்காரே ஆடி போடி, என்னடி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரக்காய் பந்தல் போடுறாங்க. விடுமா, நான் என் பிள்ளைய வச்சு வாழ்வேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இங்கே பார், உன்னை வேணாம் சொல்லிட்டேன், நீ என்ன வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நடிப்படி, அந்த பிள்ளைய நான் வாங்கிய தீர்வண்டி அப்படின்னு கோவம் வருது. இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு நான் வரல, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன். சும்மா என் பிள்ளைய வாங்குவேன் வப்பேங்கிற மட்டும் வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற அப்படின்ட்டு போயிடறாங்க. இங்கேயும் பார்த்தா ஏண்டா அப்படி பண்ணணும், எதுக்குடா அப்படி பண்ணணும் எல்லாருமே புலம்பி தள்ளுதுங்க. சரவணே ஒரு முடிவாக சொல்லிடுறாரு, எனக்கு அவள் வேணாம், அவன் நடிக்கிறா அவங்களுக்குலாம் தெரியல அப்படிங்கிறாரு. அடுத்த வாரம் வாய்தாக்குள்ளே மனசை மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சரவன்ட்ட கெஞ்சி பார்க்குறாங்க. நோ, முடியலைங்க. அப்போ அடுத்த வாரம் பார்த்தா கோர்ட்டில் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போவும் சொல்லுங்கள், ஒரே முடிவில் தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஒரே முடிவில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தங்கமயில அதை நினச்சி பார்க்குறாங்க. கோயிலில் வச்சு அஞ்சலிக்கு மறுபடியும் சத்திய வாக்கு கொடுக்குறாரு. உன்னை நான் கைவிட மாட்டேன், அன்னைக்கே நான் உன்னை மனசார நான் விட்டதான் தப்பு அப்படின்னு சொல்கிறத கேட்டுறாங்க. அப்போது சரவணனோட வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த அஞ்சலி வந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் கெடுத்திருக்காரா, நம்ம அவர் வாழ்க்கையை கெடுத்துட்டோம்மா, நமக்கு இனிமேல் வேணாம், பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறத விட பிடிச்ச வாழ்க்கை நம்ம தனியாகவே வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் உறுதியாக முடிவாக சொல்லிடுறாங்க. எனக்கு அவர் வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க, இந்த குழந்தை என்னோடது, இதுதான் எனக்குன்னு ஆதாரம் இருக்கிறது, இது அவர் கேட்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படி சொல்ல உடனே சரவணன் பார்க்குறாரு. அதே எப்படி முடியும், குழந்தை எனக்கு தானே சொந்தம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது அப்படின்னு சொல்ல, அது பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, யார் பக்கம் இருக்கணும்னு, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்தை பார்த்துடலாம், என் பிள்ளைக்காண்டி என் பேர்த்திக்காக பேரணும் ஏதோ ஒன்று, அதுக்காக நீ வந்து நிற்ப, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்ட்ட சவால் விடுறாரு. ஆனால் இந்த பாக்கியத்தோட வாயால் தாங்க அவங்க மகளோட வாழ்க்கை கெடுது. தப்பு பண்ணிட்டு எகுறான்னா அது இந்த பாக்கியம் தாங்க. தப்பு பண்ணவங்கன்னா கொஞ்சமாவது இறங்கி போகணுங்க. அதுவும் புள்ள வாழ்க்கை, என்னை மன்னிச்சிருமாப்பில், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு காரி ஆகிறக்காவது கூழ கும்பிடுங்க. ரோஹிணி பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட பண்ணாமல் ரொம்ப எகிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் சும்மா விடுவானா, துணைக்கு ஆள் கிடச்சிருச்சு. அதனால் அவரும் எகிரிட்டாரு. எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிடுறாங்க. டைவர்ஸும் கிடச்சிருதுங்க. இந்த கிடைச்ச விஷயத்த சந்தோஷமாக கோயிலில் போய் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கோமதி பாண்டியனும் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா திருக்கல்யாணம் நடந்துட்டு இருக்குங்க. இலவச கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை மாலையை போடுங்க தாலியை போடுங்கன்னு. இங்கே அந்த சமயம் பார்த்து இதுகளும் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்குங்க. இந்தாங்க மாலையை போடுங்க அப்படின்னு 2 பேர்ட்டையும் கொடுக்க அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்ன கல்யாணம் தானே வந்திருக்கீங்க? ஆமாம், திருக்கல்யாணத்தை வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மனை வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, வாங்கிக்கோங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அட போடுப்பா அப்படின்னு போட்டு விட்டு போயிடுறாங்க. இந்த அஞ்சலி கையில் வச்சுருந்தது தானும் கழுத்தில் போட்டுக்கிறது. அடுத்து எல்லாரும் அந்த தலைவர் வந்து தாலியை எடுத்து கொடுக்குறாங்க. கட்டுங்கப்பா கட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் கொடுக்க, சரவணன் கையிலையும் தாலி இருக்குது. பார்க்குறாங்க, அஞ்சலி பார்க்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை விட்டான் அமையாது, நான் இப்போயே கட்டிடுவோம் அஞ்சலி, நான் உன்னை மிஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டிடுறாரு. கடைசியை தாங்க கட்டுறாரு, எல்லாரும் கட்டிடுறாங்க. அட கட்டுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுட்டு தாலியை கட்டுறாரு. தாலி கட்டி முடிச்சோடனே சீர்சனத்தையெல்லாம் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு சரவணன், இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏப்பா எனக்கு என் பொண்ணு கிடைச்சது, என் பொண்டாட்டியே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. அதை யாருக்காவது இன்னொருத்தவங்க ஏழைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்க, இது நல்ல ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்க. அதுலேயும் சோசியல் மீடியாலையும் வருது, இந்த மாதிரி இலவச திருமணம் பண்ணி வைத்தா
பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலேருந்து அங்கே வெளியில் திண்ணையில் உட்காந்து அந்த அந்த அதாவது வறண்டா இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயை உடச்சி தின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னென்னமோ டப்பு டப்புன்னு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுல ஏதோ நடந்துருதே அப்படின்னு சொல்ல, ஏன் சரவணா என்னை கைவிட்டுற மாட்டியே, என்ன லூசா நீ, தாலியை கட்டியாச்சு, இனி எப்படி நான் உன்னை கைவிடுவேன், அதெல்லாம் விட மாட்டேன், சாப்பிடு அப்படின்னு சொல்ல அங்கேருந்து மயக்க பிடிக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவன் போட்ட முடிச்சு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க அதிசயமாக இருக்குது, ஆண்டவன் போட்ட முடிச்சுங்கிறீங்க, அது எல்லாருக்கும் நடக்கிறதானே? இல்லைங்க, எங்களை விதி பிரிச்சிச்சு, ஆண்டவன் சேர்த்து வச்சுட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அதுவும் அப்படியே மெயினாக வருதுங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அரசி தான் பார்க்குறாங்க. அப்பா அம்மா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே பாருங்களேன் அண்ணனும் அந்த அஞ்சலியும் அப்படின்னு சொல்ல தாலி கட்டுறது காமிக்கிறாங்க. இவங்க பேசுறது விதி பிரிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது, விதின்னு யாரை சொல்கிறீங்க, அப்பா அம்மாவை சொல்கிறீங்களா, அப்புறம் வேறு யாரை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது முதற்கொண்டு கேட்குறாங்க. அப்புறம் நம்மளை விதின்னு சொல்கிறானா, ஐயோ கல்யாணம் பண்ணிட்டானே, உடனே கொஞ்ச நாள் அமர இருந்திருந்தா புள்ள பிறந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலான்னு நினச்சேனே, ஐயோ அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம், எவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையும் கழுத்தமாக வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. எல்லாரும் முத்துவேல் குடும்பமும் பார்க்குது, என்ன தாலி கட்டிட்டான் போல இருக்கு. ஆமாம், அந்த ஃப்ராடு குடும்பத்தில் இருந்து பொண்ணு எடுத்தது தப்பு, அதை விட்டு விலகின வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துவேல் அவங்க பொண்டாட்டிலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சத்திவேல் மட்டும் எப்படி அவள் விட்டுருக்க மாட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா எரியிறதுல குளிர் காயறதுல சத்திவேலுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இப்போ வாசல் நிற்கல, வாசல் வந்து நிற்கிறாங்க. அங்கேயே நில்றா அப்படின்னு கோமதி வருது. எங்கே எந்த முகத்தை வச்சுட்டா வந்த அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, அவள் எவ்வளோ ஒருத்தி அசிங்கப்படுத்திட்டு போனா, அந்த தெருவே அசிங்கப்படுத்திட்டு போனா, நான் பிடிச்ச வாழ்க்கையை அதுவும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்டா நாங்கள் உயிரோட தானே இருக்கோம், எங்களுக்கு சொன்னால் கட்டி வைக்க மாட்டோமா? அம்மா நீங்கள் என்ன வேணாலும் மனசு மாறுவீங்க, எனக்கு தெரியாது, பேர புள்ள பாசம் உங்கள் கண்ணை மறைக்குது, பெத்த பிள்ளைய விட, அது எனக்கு நல்லா தெரிஞ்சனால தான் பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொல்ல அப்படியே பாண்டியன் கோவிக்கிறாரு. ஏண்டா அப்பா சொல்லத்தான் கேட்பேன், அப்பா சொன்னா சரி, அப்பா சொல்ல மந்திரன்னு சொன்னியடா, இப்போ என்னடா ஆச்சு அப்படி சொல்ல, நீங்களும் தானேப்பா வாக்கு கொடுத்தீங்க கோயிலில் வச்சு, உன் இஷ்டத்துக்கு மாற நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு, இப்போ என்ன பண்ணுறீங்க? டேய் நான் இப்போவும் சொல்கிறேன்டா, அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. உங்ககிட்ட சொன்னால் நான் இன்னமும் கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். ஏன் ஆசைப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கி நான் கை தவறி போக நான் விரும்பலை. அதுவும் இல்லாமல் உங்கள் பேச்சை மீறி நாங்கள் ஒன்றும் ஓடி போய் ஒன்றும் கல்யாணம் பண்ணலை. அங்கே யதார்த்தமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், மாலையை கழுத்தில் போட்டாங்க, தாலியை கொடுத்தாங்க, விட்டால் வேறு வழி இல்லை, எங்கள் அஞ்சலியை நான் இழந்துருவணும்னு தாலியை கட்டிட்டேன், அவ்வளோதான், நாங்கள் பிளான் பண்ணிலாம் போகலை அப்படிங்கல. அஞ்சலி என்ன பண்ணுது, ஆமாம் மாமா, ஆமாம் அத்தை, அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாங்க. காலில் விழுந்தா பாண்டி என்ன பண்ணுறாரு, செம்ம காண்டாய் அப்படியே உதஞ்சு தள்ளி விடுறாரு. அப்படியே ஆடி போகிறாங்க. அப்போ இந்த பெத்த புள்ள உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஆமாடா, என் வார்த்தையை காற்றுல விட்டுட்ட, அப்புறம் என்னடா பெத்த புள்ள, 2 பேரும் வெளில போங்கடா அப்படின்னு சொல்ல அங்கே சத்துவேலுக்கு ஒரே குசி. பார்க்குறாங்க மீனா, மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, விடுமா நீ விடு, எவ்வளோ சொல்லியும் அவன் இந்த பிள்ளைய நினைக்கலையாவே, அவள் பாவம் இல்லையா அப்படி சொல்ல பார்க்குறாங்க. அதெல்லாம் அவள் நல்லா தான் வாழ்வா, அவளுக்கு என்ன அப்படி சொல்ல, டேய் இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கோமதி பாண்டியனை தான் பிள்ளைய தாங்க சரவணை தாங்க திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல அஞ்சலியை தூக்கிக்கிறாங்க. பார்க்குறாங்க, இனிமேல் இங்கே நிற்க வேணாம் அஞ்சலி, வா நம்ம போவோம், இவங்க வீடு இல்லைன்னா என்ன நம்ம தனியாக வாழ முடியாதா என்ன, எனக்கு கையில் திறமை இருக்குது, தொழில் இருக்குது, வா அப்படின்னு சொல்ல அஞ்சலி என்ன பண்ணுது, இல்லைங்க வந்தன்னைக்கே பிரித்து கூட்டி போயிட்டேன்னு எனக்கு கெட்ட பேர் வருமே, அப்போ மறுநாள் பிரிச்சுட்டு போகலாமோ, இது காமெடிக்கு சொன்னேன் விட்டுருங்க அதை. இப்போ பார்த்தா ராஜி ஓடி வருது, மாமா இருங்க மாமாவும் அத்தையும் கோபத்தில் இருக்காங்க, கோபம் தணிஞ்சிரும், எங்கேயும் போகாதீங்க அப்படி சொல்ல, எப்படிங்க இங்கே இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும், பார்த்தில்லம்மா ராஜி, என் வாழ்க்கையை கெடுத்ததே அப்பா தான், இப்போவும் கெடுக்க பார்க்குறாங்க, அந்த தங்கமேல் பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்களா, இனி ஒரு நிமிஷம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க. கதிர் வந்து தடுக்கிறாரு, அண்ணே வேணாண்ணே, ஏற்கனவே செந்தில் போயாச்சு, அம்மாச்சி போயிடுச்சு, இப்போ நீங்களும் போயிட்டா யாருன்னு இருக்கா அப்படி சொல்ல, ஏண்டா அவங்க 2 பேரும் தனியாக சுயம்பு இருந்துக்குருவாங்க, நானே உழைச்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்பா, இருக்கட்டும் அப்படியே ஒன்று சொல்ல, இந்த புள்ள பூச்சியாடா இவன் பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறாரு. பின்ன புள்ள பூச்சியை நோண்டுனா அதுக்கும் கொடுக்கு முளைக்கத்தானங்க செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரவணை, இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் இருக்க வேணாம், கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக வந்து தடுக்கிறாங்க. கிளம்பிட்டில்ல, கிளம்பு, இனிமேல் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோமதி போயிட்டு தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றுறாங்க. எவ்வளோ ஆடி போகிறாரு அப்படியே சரவணை, என்ன இது எவ்வளோ ஒருத்தி திருட்டுத்தனம் பண்ணிட்டு போனால் அவளுக்கு ஏற்றுட்டு பெத்த பிள்ளைய வேணாங்கிறீங்களேம்மா, இது எப்படிம்மா? அங்கே அம்மாச்சி கடந்து துடிச்சிட்டு ஓடி வருது, ஏண்டி இப்படி பண்ணுற, அவன் என்னடி பண்ணிட்டான், அவள் நல்ல பொம்பளையே இல்லடி, அவளை விரட்டி விட்டாச்சு, அப்புறம் என்னடி அப்படி சொல்ல, அவள் வயிற்றுல நம்ம புள்ள வளருதுப்பா, என்ன நினச்சிட்டு இருக்க, அடி வளருதான், அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ உன் வயிற்றுல வளர்ந்த புள்ளடி, இவனை ஏண்டி இப்படி பேசுகிறேன்னு அம்மாச்சி இங்கே கத்துது.
இந்த விஷயம் அங்கே போயிருதுங்க. அதாவது கல்யாணம் நடந்தது எல்லாமே இங்கே எல்லாமே அந்த செய்தியில் போயிடுது. பார்க்குது அவங்க தங்கமயிலுக்கு தங்கச்சி பார்த்துட்டு, அக்கா இங்கே பாருக்கா அப்படின்னு காமிக்க, இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்டி அப்படின்னு அசால்ட்டாக சிரிக்குது. என்னக்கா சிரிக்கிற, உனக்கு வருத்தம் இல்லையா? நான் தான் முன்னாடியே பார்த்துட்டேன்டி, நீ காமிக்கிறத புதுசாக பார்த்தா ஐயோ அப்படின்னு நான் கவலைப்படலாம். விட்டு தள்ளு அப்படி சொல்ல, போச்சா போச்சா அவன் நல்லா இருக்க போகிறேன், நீ தாண்டி கஷ்டப்பட போகிற, விடுமா, ஆண்டவன் இருக்கான், என் புள்ள இருக்குது, அதை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன். எனக்குன்னு என் மனசை புரிஞ்சு என் பிள்ளைய புரிஞ்சு ஆண்டவன் ஒரு ஜீவனை அனுப்புனா நான் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன். இல்லைன்னா தேவையில்லை, எனக்கு சொந்த காலில் நிற்கிற தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தை கொடுத்தவ மீனா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. கூட இன்னொரு தங்கச்சி எனக்கு இருக்கிறா, எனக்கு அது போதும். இந்த என் தங்கச்சி இருக்கா, இந்த 2 தங்கச்சியோட என் பிள்ளையோட நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு பேசுது தங்கமயில். என்ன ஃப்ரெண்ட், இப்படியும் போக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.